மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நம்முடைய ஆலயத்திலே மீண்டும் ஒரு விசை நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு தேவனாய் கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக நாங்கள் ஆராதிக்காதபடி, வழக்கத்தின்படி ஆண்டவரே உம்மை ஆராதிக்காதபடி, எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம் என்ற ஒரு முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்கள் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்கள் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, விழி வெள்ளியே எந்த பெரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, விழி வெள்ளியே எந்த பெரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே, முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே,
நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் எழுதுண்டு உன்னத பாடல்கள் 610வது பாடலை பாடும். உன்னத பாடல்கள் 610வது பாடல். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொன்னார், இது மனுஷரால் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர்கள் கூடாது என்று முடிவு பண்ணின ஒரு காரியத்தை தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நமக்காக சகலவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆமாம் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் சகலவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், செய்து முடிக்கிற தேவன். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? எந்த ஒரு காரியமானாலும் ஒரு பெரிய இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சிறிய காரியத்தை ஆண்டவர் நினைச்சுவார், அனுமதிப்பார். அப்போ அதை நினச்சி துக்கப்படாமல், ஆண்டவரே இதை விட பெரிய இழப்புகளை நான் சந்திக்காதபடி இந்த ஒரு சின்ன காரியத்தோடு எனக்கு விடுதலையை கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு மனசார சொல்கிறவன் தான் யாருடைய பிள்ளை? ஆண்டோடைய பிள்ளை, அவரை நேசிக்கிற பிள்ளை, அவரை நம்புகிற பிள்ளை. அதனால் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் சகலவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீங்கள் அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? நம்பணும். தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், நம்பிக்கை இருந்ததுன்னா நாம் எப்படி இருப்போம்? எந்த ஒரு சோதனையும், எந்த ஒரு பலவீனத்தையும், எப்படிப்பட்ட துக்கத்தையும் நாம் மகிழ்ச்சியோடு என்ன செய்வோம்? எதிர்கொள்ளுவோம். மகிழ்ச்சியோடு கூட எதிர்கொள்ளும். சாத்தானுக்கு தெரியும், எனக்கு என்ன கொடுத்தாலும் இவன் என்ன செய்ய மாட்டான், அழமாட்டான் அப்படின்னு அவன் வெட்கப்பட்டு என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். உற்சாகமாக இருக்க வேண்டும். சரிதானா? உற்சாகமாக. ஆமாம், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் அவர் மேலே எப்படி நம்பிக்கை? ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் செய்து முடிக்க முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே. மனசுங்க சொல்லுவாங்க இப்படி தான், இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், சொல்லி முடியாத அற்புதங்களை செய்கிறவர். நம்ம வாயால் சொல்லி முடிக்க முடியாத அற்புதங்களை என்ன செய்கிறாரு? நம்ம வாழ்க்கையில் போகிற பாதையில் நிறையா கரடு முரடுகள், கல் முள் எல்லாம் இருக்கும். வேதனையோடு கடந்து போயிருப்போம். ஆனால் பின்னால் கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா, கொஞ்சம் ரொம்ப தூரம் திரும்பி பார்த்தோன்னா, ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது உனக்கே எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கு. உனக்கே எப்படி இருக்கும்? ஐயோ, என்னை இப்படி நடத்தி வந்தாரா? என்ன இப்படி நடத்தி வந்தாரா? எப்படி இருந்த என்னை எப்படி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி நீயே நினைச்சுவ. ஆமாம், யார்? அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமாம், அதனால் எண்ணி முடியாத அதிசயங்களே என்னுடைய வாழ்க்கையில் ஆமாம் எனக்கு என்னென்ன தரணும், என்னென்ன என் வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு செய்திருக்கீங்களோ அதையெல்லாம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நீங்கள் செய்து அதையெல்லாம் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்று விசுவாசத்தோடு சொல்லி பாடலாமா?
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமென். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம். எல்லா விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுவோமா உச்சாமா? எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரோட்டாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அமர்ந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரோட்டாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அமர்ந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாம் உள்ளத்தினால தந்து சொல்லுவோமா?
ஆண்டவரே, உம்மால் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய முடியும்பா. உம்மால் நான் ஒரு பெரிய சேனைக்குள் வாய்ந்து செல்லுவேன். இயேசு என்னுடைய நாமத்திலே ஒரு மதிலையும் என்னால் தாண்ட முடியும் என்று ஆண்டுடைய நாமத்தில் சொல்லுவோமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமே, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமே, ஆகும். இயேசுவின் நாமத்திலே எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆகும். ஆமே, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆமென் லார்ட். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எல்லாம் உங்களால் ஆகும்பா. ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும். எல்லாம் வாய்களை திறந்து உற்சாகமா சொல்லுமா? ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரோட்டாய் மாற்றுபவர் நீரே, அப்பா நீரே. அவந்தர வெளியாய் பன்னீராய் மாற்றுபவர் நீரே, அப்பா நீரே. வறண்ட நிலத்தை ஐயா நீரே, அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே. மனதார சொல்லுமாய், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே. உமக்கு எல்லாம் உணர்ந்து சொல்லுமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரி. ஓ எஸ் லார்ட். உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாதப்பா. ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே விசுவாசத்தோடு சொல்லுமா? எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் இன்னைக்கு பார்ப்போமா? எல்லாரும் சில பேர் உள்ளத்தில் நினைக்கிறோம், ஆகும், எல்லாம் ஆகும்னு சொல்கிறோம். இன்னைக்கு வரையும் என் வாழ்க்கையில் நான் நடக்கிற காரியங்கள் எதுவுமே நடக்கலை. ஆண்டவர் உண்டா இல்லையா? ஆண்டவர் என் வாழ்க்கையில்
செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? இதுதான் அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் முன் குறித்தாரோ எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு செய்து முடிப்பார்? உண்மையாய் அவரை பற்றி கொண்டு உண்மையாய் அவரோடு நடக்க ஆசைப்படுகிற தேவனுடைய ஜனங்களுக்கு அது வாய்க்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ ஏமாற்றம், புறக்கணிப்பு, பழிச்சொல், இல்லாததை செய்தான் என்ற அவமானம், எல்லாவற்றின் மத்தியிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் அவனை விட்டு நீங்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, என் தேவனுக்கு விரோதமாக, எனக்கு முன்னால் நிற்கிற அந்த ஆண்டவருக்கு விரோதமாக நாம எப்படி பாவம் செய்ய முடியும்? எப்படி நான் அவரை மறுதலிக்க முடியும்? எப்படி நான் அவரை தூசிக்க முடியும்? எப்படி நான் அவரை மறக்க முடியும்னு சொன்னான். ஹல்லேலூயா. நீ அவருடைய பிள்ளையானால் அவரை அறியாம நீ வாழ்க்கையில ஒரு காரியமும் நடக்காது, ஒரு சேதமும் வராது. ஒரு யோபுவை தொட வேண்டுமானாலும் சத்துரு ஆண்டவரிடத்துல உத்தரவு பெற்றுதான் தொட முடியும். தேவனுடைய அனுமதி இல்லாம ஒரு தேவனுடைய ஜனத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளையும் சத்துரு தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நீ எந்த அளவு தேவனை நம்புகிற, எந்த அளவு தேவனை நம்புற, எந்த அளவு தேவனுக்கு உண்மையுள்ளவளாய் இருக்கிற உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறையா? தேவனுக்கு உண்மையுள்ளவளாய் இருக்கிறையா? அவரை நேசிக்கக்கூடிய அன்பு உனக்கு உண்டா? ஆண்டவரை நேசிக்கிறாயா? பார்த்தா ஆண்டவர் கேட்டார், பேதுரு என்னை நேசிக்கிறியான்னு கேட்டார். என்னை நேசிக்கிறியான்னு கேட்டார். ஆமா ஆண்டவரேன்னு சொன்னான். மறுபடியும் கேட்டார், உண்மையாவே என்னை நேசிக்கிறியா? என்னை பற்றி உமக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறேன், ஆனா உங்களை உண்மையா என்னால பின்பற்ற முடியலப்பா. உங்களை நேசிக்கக்கூடிய அன்பு என் உள்ளத்தில் இருக்குது, ஆனா அவங்களை பின் செல்ல முடியலப்பா. உபத்திரவங்கள் வரும் பொழுது உங்களை மறுதலிச்சு போயிடுறேன். வியாதிகள் வரும் பொழுது, பொல்லாத பிசாசு கொண்டு வரக்கூடிய சோதனைகள் நீ மேற்கொள்ளும் பொழுது உங்களை மறுதலிச்சு போயிடுறேன்னு சொன்னான். ஆண்டவர் அவனை அரவணைத்து அவன் கையில உத்தரவாதத்தை கொடுத்தார், பொறுப்புகளை கொடுத்தார். அவனை நேசிப்பதை அவன் அறிந்து கொள்ள உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவதை, உன்னை விடுவிப்பதை நீ காண முடியும். ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தேவன் அவர், மாறாத பரிசுத்தர் அவர். அவரை போல ஒரு நல்ல தேவன் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை காயப்படுத்தினாலும் காயத்தை கட்டுகிற தேவன் அவர்தான். காயத்தை கட்டுகிற தேவன் அவர்தான். உன்னை அரவணைக்கிற தேவன் அவர்தான். அவரை நம்பு, அவரை பற்றிக்கொள், அவரை விட்டுறாத. அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. அவருடைய பாதத்தை பற்றிக்கொள். அவரே உன்னை நடத்துகிற தேவன், அவரே உன்னை பாதுகாக்கிற தேவன், அவரே உன்னுடைய தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிக்க வல்லமையுள்ளவர். அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. சகலவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிற பரிசுத்தமுள்ள தேவன் அவர், பரிசுத்தமுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையுள்ள கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே,
நீதியுள்ளவரே, நித்திய நியாயாதிபதியே, மீண்டும் வரப்போகிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மத்திய வானத்தில் வெளிப்பட போகிற, சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிற ராஜாதி ராஜாவே, தேவகுமாரனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வருகையின் அடையாளங்கள் நடக்க ஆண்டவரே, ஐயா நாங்கள் காண்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம் ஆண்டவரே. வாசல் அருகே வந்து விட்டீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய வரவை ஆவலாய் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். உண்மையே நாங்கள் போற்றி துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். வருகையிலே எதிர்கொண்டு அழைக்க பாத்திரவான்களாய் எங்கள் எல்லாரையும் மாற்றுங்கப்பா. பாத்திரவாட்டிகளா எங்களை மாற்றுங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. நித்தியுள்ள நியாயாதிபதியே, பரிசுத்தர் என்னும் நாமமுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய தேவனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீரே மாறாத தேவன், நீர் ஒருவரே பரிசுத்தர். தேவாதி தேவன் ஒருவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். கனத்திற்குரிய தேவனே, சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ஒன்றுமாக சங்கீதம் 38 சங்கீதம் 1 முதல் 22 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனைப் போல் ஆனேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாய் இராதேயும். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் வேண்டுவதாக ஆமென். அவர் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கேட்போம். வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுத நிறுவம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் வசனம் முடிய சிஸ்டர் வாசிப்பாங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் வசனம் முடிய வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாகம் ரோமர் 5வது அதிகாரம் 1 முதல் 21வது வசனம் வரை. ரோமர் 5வது அதிகாரம் 1 முதல் 21வது வசனம் வரை. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும் படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. உட்கார்ந்தவனமாக உன்னத பாடல்கள் 567வது பாடலை பாடம். உன்னத பாடல்கள் 567வது பாடல். ஆரீர் அருணோதயம் போல என்ற பாடல்.
முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல. இயேசுவே அப்பரேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. மட்டு மரங்களில் கிச்சிலை போ எந்த நேசரதோ நிற்கிறார். மட்டு மரங்களில் கிச்சிலை போ எந்த நேசரதோ நிற்கிறார். நாமமோ துண்ட பரிமளமே, ரசத்திலும் அதிமதுரம். நாமமோ துண்ட பரிமளமே, ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே அப்பரேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவரிடது கையன் தலைக்கே வலக்கரத்தாலே தேற்றுகிறார். இடது கையன் தலைக்கே வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவன் நேசத்தால் சுகமானே, என் பரந்த கொடி நேசமே. அவன் நேசத்தால் சுகமானே, என் பரந்த கொடி நேசமே. இயேசுவே அப்பரேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, ஆயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. என் பிரியமே ரோபவதி என அழைத்திடும் இந்த சத்தம். என் பிரியமே ரோபவதி என அழைத்திடும் இந்த சத்தம். கேட்டு அவ பின்னே ஓடிடுவே, அவ சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவ பின்னே ஓடிடுவே, அவ சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே அப்பரேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம். ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம். சுத்த பிரகாச ஆடையோடே நாம் பறந்து. இயேசுவே அப்பரேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. நாளிலும் ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு கூட பேச நாங்கள் காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்னைக்கு சிஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் செய்தி கொடுக்க போகிறாங்க. கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் தலைவணங்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, அப்பா இந்த வேளையிலும் நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர், நாங்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்கப்பா.
அதனால் நாங்கள் எல்லாரும் இந்த வேளையிலே இதை கவனத்தோடு கேட்கும்படியாய் கர்த்தர் தாமே எங்களுடைய செவிகளை திறந்தருளுவீராக. சத்துரு எந்த விதத்திலும் மனக்கண்களை குருடாக்காதபடி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அவனை கட்டி ஜெபிக்கிறோம். உம்முடைய வெளிச்சம் எங்கள் மத்தியிலே பிரகாசிக்க கடவுது. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் நாங்கள் ஒளிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி கடந்த வாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்துட்டு இருந்தேன். வழக்கமாக நான் வாசிக்கிற போர்ஷன் எத்தனையோ தடவை நான் அந்த அதிகாரத்தை வாசித்துருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு நான் வாசிக்கும்போது ஒரு வசனம் என்னோட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறோம் அப்படி தானே? நம்ம எல்லோரும் பரலோகத்துக்கு போகிறோம் அப்படி தானே? அங்கே பரலோகத்தில் போய் நம்ம எல்லாரும் சொல்ல போகிற ஒரு வசனம் அல்லது ஒரு வார்த்தை, சரிதானா? நம்ம பரலோகத்தில் போய் எல்லாரும் சொல்ல போகிற ஒரு வார்த்தையை குறித்து பல தடவை நான் வெளிப்படுத்துகிற விசேஷம் வாசித்துருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு அந்த வசனம், ஆஹா இந்த வசனத்தை நம்ம பரலோகத்தில் போய் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஆகும்போது ஏன் நம்ம இந்த வசனத்தை பரலோகத்தில் சொல்லுகிறோம் என்றும் நான் யோசித்து தியானிக்க ஆரம்பித்தேன். நான் தியானித்த எனக்கு நான் கற்றுக்கொண்ட காரியத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலான்னு சொல்லி நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் நான் முதலாவது வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் எவர்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்குது, அது நானே சொல்கிறேன். யோவான் இயேசுடைய சீஷர்களில் ஒருவர், அவர் பத்மு என்ற தீவிலே கடந்த போது அவங்க பரலோக தரிசனத்தை பார்த்தார். அப்போ பரலோகத்தில் ஒரு காட்சியை பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்னா, திரளான கூட்ட ஜனங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவுக்கு முன்பதாக நிற்கிறாங்க, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் நிற்கிறாங்க. அந்த கூட்ட ஜனங்களை யாருமே எண்ண முடியல, ஒருத்தராலே எண்ணவே முடியாது அப்படின்னு போட்டிருக்குது. அவ்வளவு திரளான கூட்ட ஜனங்கள், அவ்வளவு திரளான மக்கள் போகும்போது கண்டிப்பாக நம்மளும் எல்லாரும் என்ன செஞ்சிடலாம், கூட்டத்தோட கூட்டமாக போயிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அல்லேலூயா, எல்லாரும் போயிடலாமா? சரி. அப்போ அந்த திரளான கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும், எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்கிறாங்களாம், எல்லா பாஷைக்காரங்களும் இருக்கிறாங்களாம், எல்லா விதமான ஜனங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறாங்க, கையில் குருத்தோலை பிடித்திருக்கிறாங்க. நமக்கு வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலை பிடித்து, விசேஷமாய் குருத்தோலை பிடித்து அப்படின்னா என்ன தான் சொல்லுவாங்க? பூமியில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லுவாங்க. ஓசன்னா அப்படின்னா கர்த்தாவே இப்பொழுதே எங்களை ரட்சியும், இப்பொழுதே எங்களை ரட்சியும். இப்போ ஆண்டவர் நம்மளை ரட்சித்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே போய் பரலோகத்தில் போய் நம்ம யாரும் கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அதைத்தான் நம்ம 10வது வசனத்தில் பார்க்குறோம். அதுவும் சாதாரணமாலாம் சொல்லலை, மகா சத்தமிட்டு சொல்கிறாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க, மகா சத்தம் போட்டு சொல்கிறாங்க. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தேவனும் உட்கார்ந்திருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவரும் உட்கார்ந்திருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே போனார்? அவங்களுக்குள் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? அவங்க இப்போ நம்ம இருக்கிறோன்னா நமக்கு உயிர் இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற உயிர் அது வெளியே தெரியுமா? சரீரம் தான் வெளியே தெரியுது. அதே மாதிரி அங்கே பிதாவும் குமாரனும் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. அதனால் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக அவங்க தனியாக என்ன செய்யலை, சொல்லலை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க? சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவன் என்ன சொல்கிறாங்க? எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. அப்போ யார் யார் இந்த உலகத்தில் கடவுளை, ஏசப்பாவை ஏன் கடவுள், எனக்கு தேவன், எங்கள் தேவன் அப்படின்னு சொல்ல முடியுதோ அவங்க மட்டும்தான் பரலோகத்தில் போக முடியும், அவங்க மட்டும்தான் பரலோகத்தில் இந்த வசனத்தை சொல்ல முடியும். அப்போ நம்ம இந்த ரட்சிப்பின் மகிமை உண்டாவதாகன்னு சொல்கிறோமே, அப்போ ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், யாருமே நம்மளை விடுவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு ஆளை விடுவிச்சு
அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்து பாதுகாப்பாய் நடத்தி பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்து அந்த ஆளோடே சேர்ந்து வசிப்பது. சரிதானா? அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது உலகத்திலையும் சில காரியங்களில் நமக்கு ரட்சிப்பு தேவைப்படுது. அதை காட்டிலும் பெரிதான ரட்சிப்பு அப்படின்ட்டு எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவீங்க அப்படின்னு வசனம் சொல்லியிருக்குது. சரிதானா? அப்போ உலகத்தில் சின்ன ரட்சிப்புகளும் இருக்குது, பெரிதான ரட்சிப்பு இருக்குது. இப்போ நம்மெல்லாம் எதை தேடி வருகிறோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன ரட்சிப்புக்காக தான் இயேசுகிட்ட வர்றோம். ஆண்டட்ட வரும்பொழுது அதுலேயும் நமக்கு ரட்சிப்பை தருகிறார், இல்லை என்று சொல்லலை. ஆனால் நம்ம பெரிதான ரட்சிப்பை குறித்து தான் நம்ம என்ன செய்யணும்? கவலைப்படணும். ஆண்டவர் சொல்றாரு, எதுக்காகவும் நீ கவலையே படாதன்னு சொல்றார். அப்படி சொன்ன ஆண்டவர் எபிரேயர் 2:4 பாருங்க. எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவதாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? நாளைக்கு என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எப்படி பிள்ளைங்களை திருமணம் பண்ணுவோம், எப்படி பிள்ளைங்களை படிக்க வைப்போம், நம்ம கவலைலாம் இதுவே தான். ஆனால் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? அதுக்காகலாம் நீ என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வசனத்துக்கு யாருமே நம்ம கீழ்ப்படுகிறதில்ல. நாளைக்காக கவலைப்படாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா யாருமே என்ன செய்யறதில்ல, கீழ்ப்படுகிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் கவலைப்படுன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்கு கவலையே படுறதில்லை. எத்தனை பேர் நான் இந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்படுகிறேன்னு சொல்ல முடியும்? இது பெரிதான ரட்சிப்பு ஒன்று கடவுள் வச்சிருக்கிறாராம். முதல்ல அது என்னதுன்னு தெரியுமா? அந்த ரட்சிப்பு தெரிஞ்சு கவலைப்படுறவங்க இருக்கீங்களா? ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன செய்யணுமா? கவலைப்படணும். இந்த ரட்சிப்பு என்னதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உலகத்திலையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். இப்போ நம்ம வந்திருக்கிறவங்களில் ஒரு பாதி பேர் உலக காரியத்தின் ரட்சிப்புக்காக தான் வந்திருக்கிறோம். அந்த உலக காரியங்களையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. தாவீது இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு. ஏசாயா 43வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 11வது வசனத்தில் சொல்கிறார், நானே கர்த்தர், என்னை அன்றி வேறு ரட்சகர் கிடையவே கிடையாது. உலகத்தில் நம்மளை ஒரு கஷ்டத்திலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு ஏசப்பாவை தவிர வேறு யாருமே கிடையாது. நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா இந்த டாக்டர் நமக்கு உதவி செய்வாங்க, அல்லது இந்த கஷ்டம் வந்துச்சுன்னா இந்த பெரிய பதவியில் இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்வாங்க, அல்லது பெரிய போலீஸ்காரங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உதவி செய்வாங்க. இப்படி நம்ம யாரையோ நம்புகிறோம். நம்ம முதலாளி உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க நம்புகிறோம். ஆனால் யாருமே நம்மளை ரட்சிக்க முடியாது. இதை மனசில் நல்லா பதிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு கஷ்டம் வரும் பொழுது நம்மளை ரட்சிக்கிறவர் ஆண்டவர் சொல்கிறார், நானே கர்த்தர், என்னை அன்றி ரட்சகர் இல்லை. அதனால தான் நம்ம ரட்சிப்பின் மகிமையை யாருக்கு செலுத்துகிறோம்? வெளிப்படுத்தல் 7:10 ஏசப்பாவுக்கு சொல்கிறோம். சரிதானா? வேற யாருக்கும் சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. ரட்சிப்பின் மகிமை உண்டாவதாகன்னு வேற யாருக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. சரிதானா? இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? நித்திய ரட்சிப்பு. ஏசாயா 45வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லியிருக்கு, ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு. இப்போ ஒருவேளை மனுஷன் சில நேரம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க. அதுவும் ஆண்டவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் செய்ய முடியும். ஆனால் நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை. காப்பாற்றிட்டாங்கன்னா உடனே அதை பெருமையாக புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இவங்க எங்களுக்கு இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி சொல்லி நம்ம புகழ்ந்துட்டே இருப்போம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மட்டும்தான் உனக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்க முடியும். பிள்ளைங்க பெற்றோரை நம்ப முடியாது. இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அப்படி தானே? பெற்றோர் பிள்ளைகளை நம்ப முடியாது, கணவன் மனைவியை நம்ப முடியாது, மனைவி கணவனை நம்ப முடியாது. நம்மளை கடைசி வரைக்கும் கைப்பிடித்து ரட்சித்து காப்பாற்றுகிற ஒரே கர்த்தர் யார் தான்? ஏசப்பா மட்டும்தான். சரி, இப்போ ஆண்டவர் ரட்சிக்கிறவர். சரிதானா? இப்போ தாவீது சங்கீதம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிறாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படி சொல்கிறார். யோனா தீர்க்கதரிசி யோனா 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படி சொல்கிறார். ஃபார் ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன். சரிதானே? உலகத்திலேயே ஆண்டவர் ரட்சிக்கிறார். வேதத்தில் ஏகப்பட்ட பேருக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார், உலக பிரகாரமான ரட்சிப்பு.
ஆனால் பரலோகத்துக்கு அடுத்த ரட்சிப்பை எப்படி கொடுக்குறாருங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் சுருக்கமாக இதை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். தாவீது திடீர்னு அவங்களுடைய சொந்த மகன் அப்சலோம், தாவீது ராஜாவாக இருக்கிறாரு. ராஜாவாக இருக்கும்போது அவங்க மகன் என்ன பண்ணுறாரு, வாலிபன் ஆன உடனே தனக்குன்னு ஒரு ஜனக்கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தன்னை ராஜாவாக தானே மாற்றிக்கிட்டு ஒரு கிரீடத்தை தூக்கி எதையோ ஒன்று செய்து வச்சுக்கிட்டு ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு தனக்கு பின்னால் கோஷம் போடுறதுக்கு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிட்டான், ஏற்படுத்திட்டு நிறைய யுத்த வீரர்களை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு வாரான்ற நியூஸு தாவீது ராஜாவுக்கு கிடச்சிச்சு. கிடைச்ச உடனே தாவீது ராஜா என்ன செய்கிறாரு, தப்பிச்சு ஓடுறாரு. இந்த மாதிரி பதவி போட்டின்னு வந்துட்டுனா யார் அப்பா பிள்ளைலாம் பார்ப்பாங்களா? அப்பானா கூட என்ன செஞ்சிருவாங்க, வெட்டி கொலை பண்ணிடுவாங்க. சிறைச்சாலையில் கூட அடைச்சி வைக்க மாட்டாங்க. அப்படி கொடூரமாக தான் இருப்பாங்க ராஜாக்கள் காலத்தில். இப்பவும் அப்படி தான். இப்பவும் நீங்கள் அரசியல்வாதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஒருத்தரை வெட்டுறது கூட என்ன செய்ய மாட்டாங்க, அஞ்ச மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது வெறுங்காலால் தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு ராஜா பாவம் போல் நடந்து போகிறாரு. ஒரு ஆற்றை கடந்து அப்படியே காட்டுக்குள்ளே போய் கிடக்கிறார். அப்போ அவர் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த பாட்டை எழுதுறார். சங்கீதம் 3 இங்கே வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதில் கடைசியில் 8வது வசனத்தில் சொல்கிறாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு ரட்சிப்பு கிடைத்ததா கிடைக்கலையா? கிடைத்தது. ரட்சிப்பு அவருக்கு கிடைத்தது. சரிதானா? அதே போல் யோனா கதை எல்லாருக்கும் தெரியும். யோனா கதை தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? யோனான்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். சுருக்கமாக சொல்கிறேன். அவரை ஆண்டவர் நினிவே பட்டணத்து மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி நீங்கள் அழிக்கப்பட போகிறீங்கன்னு வார்னிங் கொடுத்துட்டுவான்னு சொன்னார். இவர் அதுக்கு அந்த மக்கள்கிட்ட போனோன்னா நம்மளை அடிச்சு விடுவாங்க அப்படின்னு பயந்து, ஊழியக்காரங்களே பயந்தாங்க தானே, அதனால் உங்களை அடிச்சிருவாங்க அப்படின்னு பயந்து போய் இவர் எங்கே போயிட்டார், தர்ஷீஸுங்கிற ஊருக்கு போகிற கப்பலுக்கு ஏறி போயிட்டார். ஆக இவர் போன நேரம் பார்த்து கடல் என்ன செஞ்சுது, கொந்தளிச்சுது. கொந்தளிச்ச உடனே அந்த ஊரில் ஒரு பழக்கம், யார் நிமித்தம் இந்த கடல் கொந்தளிக்குதுன்னு சீட்டு போட்டு பார்த்தாங்க. கரெக்டாக சீட்டு யார் பேருக்கு விழுந்துருச்சு, யோனா பேருக்கு விழுந்துருச்சு. யோனாவை உடனே கேட்டாங்க, நீ என்னப்பா தப்பு செஞ்ச? நான் தப்பு செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன். சரி, அப்போ என்ன செய்யணும்? கடலில் தூக்கி போடு. கடலை தூக்கி போட்டாச்சு. இப்போ நம்ம ஆண்டவர் ஒரு மாதிரி கொடூர ஆண்டவர்னு நினைக்காதீங்க. இப்படி கடல் அலை கொந்தளிக்க வர வச்சு ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஊழியக்காரங்களை சில நேரம் திருத்துறதுக்காக சில நேரங்கள் என்ன செய்கிறார், சில காரியங்களை செய்கிறார். அப்போ என்ன ஒரு பெரிய தப்புலாம் அவர் பண்ணல. அவர் உயிருக்கு பயந்து போய் என்ன செஞ்சார், ஓடினார். ஆண்டவருக்கு யார் மேலே, ஊழியக்கார மேலேயும் அன்பு உண்டு, ஆனால் யார் மேலேயும் அன்பு உண்டு, நினிவே மக்கள் மேலேயும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களே அப்படின்ட்டு அக்கறை உண்டு. அதனால இவனை விட்ட வேற ஆளும் ஆண்டவருக்கு கிடைக்கல, பாவம் ஊழியஞ்சீரதுக்கு. உடனே யோனாவை என்ன செய்கிறார், ஒரு மீனை ஆயற்றப்படுத்தி வயிற்றுக்குள்ளே போக வச்சிட்டார். மீன் விழுங்கிச்சு. மீன் விழுங்கினா மீன் வயிற்று இறப்பையில என்ன சுரக்கும், அமில நீர் சுரக்கும் இல்லையா, ஆசிட் சுரக்கும். அது அப்படியே அவனை அரிக்குது, உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது. இது போக அது ஏற்கனவே மீன் விழுங்கியிருந்த எல்லா சாப்பாடும் சேர்ந்து குழம்பி அவனை ஒரு வழி பண்ணுது, பாசி அது இது எல்லாமே கிடக்குது. அவன் ஒரே குப்பாடு போட்டு அழுறான். அழுது 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 ஜெபம் பண்ணுறான். யோனா 2வது அதிகாரம் ஃபுல்லாக ஜெபந்தான். ஜெபம் பண்ணி 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 கடைசியில் அவருக்கு விசுவாசம் வந்துட்டு. ஏன்னா இவர் ஊழியக்காரர்ல, ஆண்டவர் பற்றி தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் அன்புள்ளவர், நம்ம ஜெபிச்சா கேட்பாருன்னு ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான சூழ்நிலை. மீன் வயிற்றுக்குள்ளே போனால் வெளியே வர முடியுமா? யாராவது மீனை பிடிச்சி கரெக்டாக கட் பண்ணி எடுத்தால் தான் என்ன செய்ய முடியும், வருவோன்னு நம்பிக்கையே கிடையாது. அப்படியே வந்தாலும் மீன் எங்கே தான் வாந்தி பண்ணி போடும், கடலுக்குள்ளே தானே வாந்தி பண்ணி போடும். கடலுக்குள்ளே தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது. இப்படி ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர் கூப்பாடு போட்டு அழுறாரு. ஆனால் இவருக்கு விசுவாசம் மட்டும் வந்துருச்சு. விசுவாசம் தோனே கடைசியில் என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவேன், ஆலயத்தில் போய் செலுத்துவேன், நான் பொருத்தனைகளை செலுத்தி ஆண்டவருக்கு பலியிடுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. எந்த சூழ்நிலை வந்தாலும் டக்குன்னு மைண்டில் வரணும், எனக்கு ரட்சகர் இயேசுவை தவிர வேற இல்லை, ரட்சிப்பு கர்த்தருடையது, நான் அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிடணும். சங்கீதம் 55:16 சொல்லுது, சும்மா ஆண்டவர் ஏதாவது செய்யட்டும் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கலாம், கொஞ்சம் சோர்வு இருக்கிற நேரம். ஆனால் படுத்தாலும் உள்ள என்ன செய்யணும், யாரை கூப்பிடணும், ஏசப்பாவை கூப்பிடணும். சங்கீதம் 55:16 சொல்லியிருக்கு. தாவீது சொல்றார், நான் என் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார். நீ கூப்பிட்டா தான் ரட்சிப்பார். ஆனால் ஒரு பெரிதான ரட்சிப்பு ஒன்று இருக்குது. பெரிதான ரட்சிப்பு நம்ம வாஸ்தவம்ல, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். எபிரேயர் 2:4
பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அது என்ன ரட்சிப்பு? இதை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். இப்போ நம்மளுடைய சபை எப்படி ஆயிடுச்சுன்னா, முன்னால் இருக்கிற வாலிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கெல்லாம் கவனிங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முதல் படி மனம் திரும்புதல். அம்மா அப்பா யார்? நமக்கு கிறிஸ்டியன்ஸு, அப்படி தானே? அதனால் நம்ம பிறந்ததுலேருந்தே நம்மெல்லாம் யார்? கிறிஸ்தவங்க. நமக்கு ஒரு ரட்சிப்பு தேவையா? இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலைப்படணுமா, பட வேண்டாமா? படணும். பட்டு என்ன பண்ணுறது? கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டே இருக்கிறதா? அப்போ ஏதோ ஒன்று செய்யணும், சரிதானா? இது மூல உபதேசம். ஒரு மனுஷன் புதுசாக கர்த்தருக்குள்ளே வரும்போது சொல்லப்பட வேண்டிய உபதேசத்தை தான் அதை பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது அதெல்லாம் விட்டு தள்ளுங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா அவங்கெல்லாம் அப்படி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அப்படி உன்னத நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இந்த பழைய உபதேசத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அது அஸ்திபாரமான உபதேசம், அதை விட்டுட்டு நீங்கள் பூரணராகும்படி கடந்து போங்கள்னு சொல்கிறார். இப்போ நம்மில் எத்தனை பேர் பூரணர் ஆயிற்றோம்? யாராவது பூரணர் ஆயிருக்கோமா? பூரணர் ஆகிக்கிட்டே இருக்கோம், அவ்வளோதான். நான் பிரதர்லாம் நாங்களாம் பூரணர் ஆகிட்டோம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஏசப்பா போலே மாறிட்டோமா? இயேசுவை போலே மாறிட்டோமா? மாறணும்னு முயற்சி பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கிறோம். அது பரிசுத்தத்துக்கு ஒரு எல்கையே கிடையாது இல்லையா? அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது நம்மெல்லாம் அப்படி தலை குனிந்து தான் நிற்கணும். ஏன்னா ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லியிருக்குது, ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுக்குறாராம். வஸ்திரங்கள்னு சொன்னாலே அது என்னதான் மாற வாய்ப்பு இருக்குது? பழசாய் மாறும். ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் அதில் என்ன படும்? கரைப்பட வாய்ப்பு இருக்குது, அழுக்குப்பட வாய்ப்பு இருக்குது. சகரியா 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் யோசுவாவோவெனில் என்ன வஸ்திரம் தரிச்சிருந்தார்? யோசுவாவோவெனில் அவர் பிரதான ஆசாரியன். அவரே அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆல்டரில் யாருக்கு முன்னால் நிற்கிறாரு? நல்ல வேளை தூதனுக்கு முன்னால் நின்னார். யாருக்கு முன்னால் போய் நிற்கலை? சாத்தானுக்கு முன்னால் போய் நிற்கலை. சாத்தான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? வெளிப்படுத்தல் 12:10 வாசித்து பாருங்க. இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு நிற்கிற குற்றம் சாட்டுகிறவன். சாத்தானுக்கு என்ன பேரு? ஏன் அவன் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான்? அவன் குற்றம் செய்தவன். எப்பவும் யார் தான் குற்றம் சாட்டுவா? தப்பு செஞ்சவங்க தான் தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்களை என்ன செய்வாங்க? குற்றம் சாட்டுவாங்க. இப்போ ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்சாங்க. ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. ஏவாளை கேட்டால் அவள் யாரை சொல்கிறா? சாத்தானை சொல்கிறா. ஆதாமை கேட்டால் அவன் யாரை சொல்கிறான்? தப்பு செய்தவங்க நான் தப்பு செய்தேன்னு எப்பவுமே சொல்ல மாட்டோம். அடுத்தவங்க தப்பு செஞ்சாங்க அப்படி தானே சொல்லுவோம். இது ஒரு சகஜம். ஆனால் சாத்தான் எப்படி குற்றம் சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், இரவும் பகலும் சொல்லுவான். ராத்திரி கூட தூங்க மாட்டான். தூங்காமல் ஆண்டர்கிட்ட போய் இவன் இப்படி தப்பு செஞ்சான், இவன் இப்படி தப்பு செஞ்சான், இவனுக்கு தண்டனை கொடுங்க, இவனுக்கு தண்டனை கொடுங்க, இவனை நரகத்துக்கு என் கூட அனுப்பிடணும், இவன் ஏன் ஆளு. நீங்கள் எதுக்காக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும்னு நான் சொல்கிறேன்னா, உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கிறான். உங்களை குற்றப்படுத்திகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கிறான். நம்ம ஏசப்பாவுக்கு பேர் எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லியிருக்குது, அவர் ரட்சிப்பின் அதிபதி. அவருக்கு பேர் என்ன? ரட்சிப்பின் அதிபதி. அவர் ஜீவாதிபதி. அவர் யார்? ஆனால் சாத்தான் யார் தெரியுமா? அவன் உலகத்துக்கு அதிபதி. அதே எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அவன் மரணத்துக்கு அதிபதி. நம்ம ஏசப்பா ஜீவனுக்கு அதிபதி, சாத்தான் எதுக்கு அதிபதி? மரணத்துக்கு அதிபதி. நம்ம இயேசு சுவாமி பரலோக ராஜ்யத்துக்கு அதிபதி, சாத்தான் உலகத்தின் அதிபதி. யோவான் 12வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அவன் உலகத்தின் அதிபதி. இயேசுசாமி சொல்கிறார், நான் சிலுவையில் அடிக்கப்பட போகிறேன், நான் உயர்த்தப்படும் பொழுது இந்த சாத்தானுக்கு இப்பொழுதே நியாய தீர்ப்பு உண்டாயிற்று, அவன் தள்ளப்படுவான் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலையும் 7வது வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்றான். அந்த யுத்தத்தில் யார் நிற்கிறான் அப்படின்னு சொன்னால், மிகாவேல் தூதனும் அவனை சேர்ந்த தூதர்களும் நிற்கிறாங்க.
இந்த மிகாவேல் சாத்தானோட யுத்தம் பண்ணுறவர். அந்த யுத்தம் பண்ணும்போது அவன் தூதர்களும் சேர்ந்து சாத்தான், அந்த பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம், அதுக்கு நிறைய பேர் இருக்குது. சாத்தானுக்கும் உலகத்தின் அதிபதி, மரணத்துக்கு அதிபதி, சாத்தான், பிசாசு, பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம், அவங்களுக்கு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் சாத்தான் தோத்துட்டான். தோத்த உடனே வானத்தில் இருந்தவனை எங்கே தள்ளிட்டாங்க? கீழே தள்ளிட்டாங்க. கீழே தள்ளினா கீழே உள்ளவங்களுக்கு என்ன வரும்? கீழே யார் இருக்கா? நம்ம தானே இருக்கிறோம். நமக்கு உபத்திரம் வரும். வெளிப்படுத்தல் 12 பாருங்க, 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்க. 11வது வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ சாத்தானை நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஒரு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலைப்பட்டே ஆகணும். இப்போ நம்ம பொதுவாக ஒரு குடும்பத்தில் பிள்ளையா பிறக்கிறோம், பிறந்து வளர்கிறோம். நமக்கு ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்து வளர்கிறோம், என்ன செய்யணும் ஒன்றுமே புரியாது. ஒரு சாத்தான் என்ன செய்கிறான்னா, ஏன்னா அந்த சாத்தான் மேலேருந்து கீழே விழுந்தவன் என்ன பண்ணுறான், தனக்கு ஆள் சேர்க்கறதுக்காக 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, அந்த பிரபஞ்சத்தின் லோக அதிபதி அவன் யார்? பிரபஞ்சத்துக்கு லோக அதிபதி. அவன் என்ன செய்கிறான், அந்த சாத்தானானவன் நம்ம மனக்கண்ணை அப்படி குருடாக்கி வச்சிடுறான். என்ன சொன்னாலும் காதுக்குள்ளே போகும், ஆனால் அது என்ன செய்யாது. நானும் அப்படி தான் ஏசப்பா குடும்பத்தில் பிறந்தேன், ஆனால் என் கண் குருடாயிற்று. ஒரு வாலிப வயசு வந்தது. எங்கள் அம்மா கட்டாயப்படுத்தி ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் அங்கே பெரிய அற்புதம்லாம் நடக்குது. அந்த ஊழியக்காரர் ஏதோ ஒரு பேர்லாம் மறந்து வச்சுப்பேன் எனக்கு. அவர் மீட்டிங்கில் நான் இப்போ இந்த எபிரேயர் 2:4 வாசித்தோம்ல, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆண்டவர் அதை சாட்சி கொடுத்த பெரிதான ரட்சிப்பு. அப்படி அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் நடக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த வீல் சேரில் வந்தவங்க எழும்பி ஓடுறாங்க. அப்படி பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட சிந்திக்க கூட முடியல. யோசிச்சா தானே அடுத்த படி போவோம். யோசிக்காமல் அப்படி மந்த மாதிரி மக்கு மாதிரி உட்கார்ந்துருந்தா, நான் அப்படி தான் உட்காந்துருந்தேன். ஆனால் என்ன பெற்றோர் புரிந்துக்கோங்க, உங்கள் பிள்ளைங்க மக்கு மாதிரி இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு கூட்டிகிட்டே வாங்க. சரிதானா? தேவ சமூகத்துக்கு கூட்டிகிட்டே வாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்காக ஜெபித்தாங்க. 40 நாள் உபவாசம் இருந்து என் பக்கத்தில் இருந்து கண்ணீர் வடிப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லாத கடவுள்கிட்ட போய், நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவா, கடவுள் இந்த ஏழை பணக்காரங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் இருக்குதுன்னா கடவுள் ஒருத்தர் இருக்க மாட்டாருன்னு என்னுடைய நம்பிக்கை. அப்போ இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்ததுனால அது ஃப்ராடு, எவ்வளோ ஒருத்தி தப்பு பண்ணிவிட்டு இப்படி பிள்ளை பேத்துட்டேன்னு பொய் சொல்கிறா கடவுள்னு, அப்படி இப்படிலாம் நிறைய தாறுமாறாய் பேசுகிறவள். இப்படி ஒரு மோசமான எனக்காக எங்கள் அம்மா ஜெபிக்கிறாங்க. அழுவாங்க. அழும்போது நான் பக்கத்தில் இருந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா என்னை விடலை. கெஞ்சி குத்தாடி என்னைய அந்த மீட்டிங்ஸ் கூப்பிட்டு போவாங்க. முதல் மீட்டிங்கில் என்னுடைய உள்ளம் கொஞ்சம் கூட அசையலை. அப்புறம் 2வது ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போனால் என்னை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினதே பிசாசு தான். அல்லேலியா. இப்போவும் பிசாசு ஒரு புத்தி கெட்டவன். பிசாசு யார்? பிசாசு பிடிச்சா சர்ச்சுக்கு போவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? பிறகு ஏன் பிடிக்கிறான்? அதுதான் அவன் யார்? முட்டாள். சரிதானா? அப்படி பிசாசு ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன். பிசாசு பிடிச்ச ஒரு அம்மாவை பார்க்குறேன். நான் அதுக்கு முன்னால் வேறு எதையும் நான் தெய்வங்கள்னு வேறு எதுவும் தெய்வம் இருக்குன்னா எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதெல்லாம் அவங்க ஒரு பொய்யான நம்பிக்கை அப்படின்னு நினச்சிக்குவேன், ஒரு தெரியாத நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு கடவுளாக இல்லையாங்கிறதுக்கு இயேசுவை அதையும் இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிடுவேன். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது பேயும் உண்டுன்னு நான் நம்புறதில்லை. அந்த பேயை ஆடுற ஒரு அம்மாவை பார்த்தேன். அது மக்கள் வணங்குற ஒரு தெய்வத்து பேரை சொல்லுது, குடும்பத்தில் உண்டாகிற குழப்பத்தெல்லாம் சொல்லுது. அந்த அம்மாவுக்கு மட்டும் அன்னைக்கு பேய் போகலை. அப்பவும் என் உள்ள என்ன செய்யப்படலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுனா என்னன்னு சொல்கிறேன். இயேசுவை அன்னைக்கும் ஏற்றுக்கொள்ளலை. நான் என்ன செய்கிறேன், யோசிக்கிறேன். அப்போ உலகத்தில் பேயின்னு ஒன்று இருக்குது. அந்த பேய் கடவுளுங்கிற ஆவிக்கு என்ன செய்யுது, அந்த கடவுள் இயேசுங்கிற பேரில் சொல்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்னால் அது ஆடுது. இப்படி கொஞ்சம் மனசு என்ன செய்ய ஆரம்பிச்சுது, மனக்கண் கட்டி வைக்கப்பட்டிருந்தது, கொஞ்சம் திறக்க ஆரம்பிச்சுது. இது யாருடைய ஜெபம்? எங்கள் அம்மாவுடைய ஜெபம். எல்லாத்துக்கும் மேலே ஏசப்பா பண்ணின ஜெபம். அவர் எனக்காக அப்போவே பரிந்து பேசிட்டார்ல, அதனால்
திரும்ப நான் அந்த பேய் விரட்டுற அம்மாவை பார்க்கறதுக்காக தான் அடுத்த ஊருக்கு அவர் அந்த அம்மாவை வர சொல்கிறார். நீங்கள்லாம் இப்போ முடிஞ்சால் உடனே அடிச்சு பிறண்டு போயிடுவீங்கல்ல. ஆனால் சிலர் என்ன செய்வாங்க, அந்த பேயை விரட்டுறதை நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், வேடிக்கை பார்க்கக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது, கண்ணை மூடி ஜோமுன்னு அப்படி சொல்லிட்டு இருந்தார். அப்போ அந்த மீட்டிங்கில் இருக்கிற ஒரு பேய் பிடிச்ச அம்மா என்ன பண்ணுச்சு, எனக்கு நேராக ஓடி வந்தது, முட்டிலேயே ஓடி வந்துச்சு. ஓடி வந்து என் தலையில் அடிக்கிறதுக்கு வருது. வந்து அந்த பிசாசு என்ன சொல்லுது, அதுக்கும் கொஞ்சம் உண்மை தெரியும் போலுக்கு. அந்த பிசாசு சொல்லுது, ஏய் நான் உன்னை விட மாட்டேன், நான் 8 நாளில் உன்னை சாகடிச்சிருவேன், நீ இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவளா மாற போகிற. அப்போ ஏன்னா நான் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் அந்த பிசாசு சொல்லுது, கரெக்டாக சொல்லுது. உடனே எல்லோரும் பிசாசுகிட்ட போயிடாதீங்க, சரிதானா? அதுவும் சில விஷயங்கள் தெரியுது. நம்ம ரட்சிக்கப்பட போகிறோங்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் இவ்வளோ மீட்டிங் இதெல்லாம் வரவிடாமல் ஆக்கியிருந்தோமே, இன்றைக்கி வந்துட்டாளே அப்படின்னு என் தலையில் அடிக்க வருது. அடிக்க வந்த உடனே எங்கள் அம்மா இப்படி என் தலையில், எங்கள் அம்மாவுக்கு அபார நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, பிசாசு தலையில் அடிச்சிட்டா என்ன ஆகிடும், நான் செத்து போயிடுவேன், அது நான் உன்னை சாகடிக்க போகிறேன்னு சொல்லுது. உடனே எங்கள் அம்மா என்னை எப்படி மறித்து 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 தலையில் கை வைக்காதபடி தடுத்துக்கிட்டே வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, பிசாசு உங்களை அடிக்க வருது இப்படிலாம்னா இயேசு ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்கன்றார். எனக்கு இயேசு மேலேயும் நம்பிக்கை கிடையாது, ரத்தத்து மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் நம்ம வயசு 16 வயசு பிள்ளை, 16 வயசில் இப்படி ஒரு பேய் அடிக்க வந்தால் பயமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? பயமாக தானே இருக்கும். உடனே நான் இயேசு ரத்தம் ஜெயம் முதல் தடவையாக என்ன செய்கிறேன், இயேசு ரத்தம் ஜெயம். அதுக்கு முன்னாடிலாம் சர்ச்சுக்கு போனால் ஜெபம் பண்ண மாட்டேன். காணிக்கையே, எங்கள் ஊரில் நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு காணிக்கையை போட்டுருவேன். சர்ச்சுக்குள்ளே அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்களேங்கிறதுக்காக கடமைக்காக இப்படி முட்டு போடுவேன். இப்படி கண்ணை திறந்து பார்ப்பேன், பக்கத்து ஆள் உட்காந்துட்டுனா நானும் உட்காந்துருவேன். நான் என்ன செய்ய மாட்டேன், ஜெபம்லாம் செய்ய மாட்டேன். இப்படி தான் என்னுடைய நிலைமை. இப்போ முதல் தடவையாக இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம்னு சொல்கிறேன். ஆனால் இயேசுவை எங்கே கொண்டு வரல, உதடு மட்டும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் முடிஞ்ச பிறகு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி இப்போ என்ன செய்யணும், இந்த பேய் பிடிச்ச அம்மா எப்படி பேய் விரட்டுறாங்கன்னு பார்க்கணும். அந்த ஒரு பேய் மட்டும் போக மாட்டேங்குது. சில நேரங்களில் சில பேய்கள் உடனடியாக என்ன செய்கிறதில்ல, போகிறதில்ல. உடனே அடுத்த ஆரைக்குளம்னு ஒரு ஊர், அங்கே எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கிறார். அதனால எங்கள் அம்மாட்ட சொல்லி அந்த ஊருக்கு போவோமா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டாங்க, நான் மனம் திரும்பிட்டேன்னு நினச்சிட்டாங்க. நான் மனம்லாம் திருந்தலை. எனக்கு இப்போ எதை பார்க்க ஆசை, பேய் விரட்டுறதை பார்க்க ஆசை. இதுக்காக பேய் தான் என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்துது. அல்லேலூயா! ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய ரட்சிப்பு ஆச்சரியமானது, அவருடைய வழி நடத்துதல் மிகவும் அதிசயமானது. உடனே அந்த ஊருக்கு எங்கள் அண்ணனையும், செங்கல்பட்டில் இருக்கிற எங்கள் பெரிய அண்ணனையும், பாக்கிநாதன் என்ற அண்ணனையும் கூட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு நாங்கள் என்ன செஞ்சாச்சு, போயாச்சு. அங்கே போனால் எங்கள் அம்மா அந்த ஊழியக்காரர்கிட்ட கொண்டு அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மீட்டிங்காக ரெடி ஆகிட்டுருக்கிறார். எங்கள் அம்மா அவர்கிட்ட போய் வேறு எதுவும் சொல்லலை, இவா என்னுடைய மகள் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. என்னை பார்த்த உடனே அவர் கண்ணெல்லாம் அப்படியே செவந்து அழுதுட்டார். அழுதுட்டு சொன்னார், மகளே நீ எரிகிற அக்கினி கடலுக்கு நேர ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கிற, நீ இன்னைக்கு மனம் திரும்பினா உனக்கு ஆசீர்வாதம், மனம் திரும்பலைன்னா உனக்கு நரகம்னு சொல்லிட்டார். அந்த அக்னி கடலுக்குள்ளே நீ போகிறேன்ட்டார். இது இப்படிலாம் சொன்னாலாம் நான் பயப்படுவேனா? ஜெயரஸ் இப்படி சொன்னால் பயப்படுவியா? பயப்பட மாட்டோம்ல. ஆனால் அன்னைக்கு நான் பயப்படலை. ஆனால் தேவனுடைய வல்லமை என்னை தொட்டது. அழ ஆரம்பிச்சிட்டேன். நரகத்துக்கு பயந்து அழுதேன்ல, என்னெல்லாம் தெரியாது. ஒரு தேவ வல்லமை என்னை தொட்டுச்சு. அழு 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 அழுன்னு அழுறேன். 1977 வருஷம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சாயங்காலம் அந்த மீட்டிங்கில் நான் இப்படி அழுறேன். மீட்டிங் போகிறதுக்கு முன்னாலே அப்போ அழ ஆரம்பித்தவா அழுதுகிட்டே இருக்கிறேன். எனக்கு இயேசு கடவுளுங்கிறது தெரிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ எதுக்கு அழுறேன், ஐயோ நம்ம இயேசுவை என்னெல்லாம் திட்டியிருக்கோம், இயேசு அம்மாவை என்னெல்லாம் கேவலமாக திட்டியிருக்கிறோம், அவர் என்ன தப்பு செஞ்சாரோ அதனால சிலுவையில் அடித்து கொண்டாங்கன்னு சொல்லியிருக்கிறோமே. நான் படித்தது கிறிஸ்தவ ஸ்கூலு, அங்கே நல்ல நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துவாங்க. அப்போ புறஜாதி பிள்ளைங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்கள போய் நான் கெடுப்பேன், ஏய் நான் கிறிஸ்தவா சொல்கிறேன் இயேசு கடவுள் இல்லை அப்படிலாம் சொல்லுவேன். இப்படி சொல்கிற என்னையை இயேசு நேசிக்கிறார்னா அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு இல்லையா? அன்றைக்கே நான் என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா நான் உங்களுக்காக ஊழியம் செய்வேன், எப்படி செய்வேன் என்ன செய்வேன் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அழுது 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 எனக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே வந்த ஒரே பாரம் என்னென்னா, நான் இயேசு
கடவுள்னு தெரியாமல் மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். அதில் வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் வேண்டும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய சித்தம் எனக்கு புரிஞ்சிச்சு. இது யாரும் எனக்கு சொல்லலை, ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் ஏசப்பா, நான் இன்னைக்கு இந்த ஒரு ஊழியக்காரர் சொல்லலைன்னா நான் எங்கே போயிருப்பேன்? நரகத்துக்கு போயிருப்பேன். உங்கள் அன்பை புரிந்திருக்க மாட்டேன். அதனால் இன்றைக்கி இவங்க மூலமாக நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். நானும் இயேசுவை பற்றி தெரியாதவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மறுநாளிலிருந்து கல்லூரியில் படிக்கும்போது யார் யார் பார்க்குறேனோ இன்டர்வல் டைமில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டாக இருக்கிற நேரத்தில் போய் பிள்ளைங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது, இப்படியே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சேப்பலில் போய் அங்கே கிறிஸ்டியன் காலேஜுங்கிறதால ஒரு சேப்பல் இருக்கும், அதில் போய் விழுந்து கிடந்து ஜெபிப்பேன். ஆத்மாக்களை கண்டா அழ ஆரம்பிக்கிறேன், பாரம் வருது, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். காலேஜில் எப்படி கண்டவங்ககிட்டலாம் இயேசுவை பற்றி சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க பிரின்ஸிபால்கிட்ட, இவ காலேஜுக்குள்ளே இப்படி எல்லாரையும் குழப்பவாதியாக இருக்கிறா அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் இப்படி நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்வேன்னா, இதில் ஒரு பிள்ளை அழுதுச்சு, பயந்து போய் அழுது, இந்த பிள்ளை அழுதுக்கு இவா தான் காரணம் அப்படின்னு சொல்லி பிரின்ஸிபால்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அவங்க சொல்லிட்டாங்க காலேஜுக்குள்ளே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே ட்ராக்ஸ் எடுத்து காலேஜுக்கு வாசலுக்கு வெளியே நின்று சொல்ல ஆரம்பித்தேன். இப்படி நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். தேவனுடைய அதில் ஒரு காரியத்தை நல்லா தெரிந்து கொண்டேன், தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படிங்கிறது எப்படியோ வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போது நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன், ஆனால் எனக்கு என்ன தெரியல, ரட்சிப்பு ஒன்று வேணுன்றது தெரில. இப்போ நீங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் இயேசுவை கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால உங்களுக்கு ரட்சிப்பு தேவை, நாங்கள்லாம் இயேசுவை கடவுள்னு தானே சொல்கிறோம் அப்படின்னு தோணும், அப்படி தானே? இயேசுவை கடவுள்னு நீ சொன்னாலும் மறுபடியும் பிறக்கணும். யோவான் 3:3 பாருங்கள், மறுபடியும் பிறக்கணுன்றது கட்டாயம் அவசியம். ஏன் நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால், நீ பிறக்கும் போதே யாரா பிறக்கிற? பாவியாய் பிறக்கிற. நீங்கள் வாசித்த ரோமர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், ரோமர் 5வது அதிகாரத்தை எடுத்துக்க கையில் வச்சுக்கோங்க. அதில் 12வது வருஷம் சொல்லியிருக்கு, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசிச்சிட்டு. எந்த ஒரே மனுஷன்? ஆதாம் செய்த பாவத்தினால நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாவம் வந்துடுச்சு. நீ விரும்புறியோ விரும்பலையோ, அதுதான் சங்கீதத்தில் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் சொன்னார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஆனாலும் நீ பாவம் செய்கிற சுபாவம் உள்ளவன் தான், ஆனாலும் உனக்கு பாவத்தையும் பரிசுத்தத்தையும் அறிந்து நிதானிக்கிறதற்கு ஆண்டவர் உனக்கு ஒரு ஆவியை உள்ள கொடுத்துருக்கிறார். நீதிமொழிகள் 20:27 சொல்லியிருக்கு, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும், இது தப்பு இது சரி. இப்போ நியாய தீர்ப்பு நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இந்த வசனத்தை வச்சு நியாயம் தீர்ப்பார். இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்லியிருக்கு, நீ ஏன் இதை செய்யலை அப்படி சொல்லி கேட்பார். இயேசுவை ஒருவேளை கேள்விப்பட முடியாத ஒரு காட்டு ஜனங்கள் யாருக்கோ நம்ம போய் சொல்லணும், அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சு நம்ம சொல்லலைன்னா தண்டனை யாருக்கு? நமக்கு. ஆனால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு தெரியல, அவங்கள எதை வச்சு நியாயம் தீர்ப்பார்? அந்த ஆண்டவர் தந்த ஆவி தான் எது? மனசாட்சி. எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கா? மனசாட்சி கண்டிப்பாக பேசும். நம்ம தப்பு செய்யும்போது எது பேசும்? ஆனால் மனசாட்சியை மழுக்கி போட்டுடலாம். எப்படி கத்தியை மழுக்கி போட்டுடலாமா, அதே மாதிரி மழுக்கி போட்டுடலாம், சரிதானா? அதனால நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை என்ன செய்யணும்? பாவம், அப்படி அந்த பாவத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறோம். அந்த பாவத்தின் பிடியில் சிக்கியிருந்தால் அடுத்தது சாபம் வந்துடுது, அடுத்தது மரணம் வந்துடுது, அடுத்தது நியாய தீர்ப்பு வருது. அந்த நியாய தீர்ப்பில் நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? என்ன தண்டனை? அக்கினி கடல். இதை சொல்லி 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 குற்றஞ்சாட்டுறதுக்கு யார் ரெடியாக இருக்கிறா? அந்த வெளிப்படுத்தல் 12:10 படி சாத்தான் பகலில் மட்டும் இல்லை, ராத்திரி நீ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட அவன் ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பான்? இவன் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை,
இவன் தான் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கல. நீங்கள் வந்து உன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லை, நம்ம முற்பிதாக்களின் பாவத்துக்கும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். எந்த அப்பாவுக்காக? ஆதாம்லேருந்து நம்ம அப்பா அம்மா எல்லாரும் செய்த பாவத்துக்கும் நம்ம என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். சரிதானா? ஏசாயா 43வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். ஆதி தகப்பன் யாரு? ஆதாம். அந்த ஆதி தகப்பன் பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அடுத்தால சொல்கிறாரு, அந்த இஸ்ரவேல் கூட்டத்து ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு முன் நின்று பேசுகிறவர்களும் எனக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா உனக்கு முன்னால் நின்று டீச் பண்ணுறவங்க அப்படின்னு இருக்கு. டீச் பண்ணுறதுனா கற்றுக் கொடுக்குறவங்க. அப்போ ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு யார் கற்றுக் கொடுப்பா? யார் கற்றுக் கொடுப்பா? அப்பா அம்மா தான் கற்றுக் கொடுப்பாங்க, அப்படி தானே? அம்மா அப்பா தான் கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்தது ஸ்கூலில் டீச்சர் கற்றுக் கொடுப்பாங்க, அல்லது நமக்கு மூத்தவங்க கற்றுக் கொடுப்பாங்க, அல்லது சர்ச்சில் போதகர்கள் ஆசாரியர்கள் கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி கற்றுக் கொடுக்குறவங்க கூட எப்படி ஆயிட்டாங்களாம்? எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒருத்தருமே நீதிமானா இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருமே என்ன செய்கிறோம்? பாவம் செய்து கெட்டு போயிடுறோம். இப்போ அம்மா அப்பா வந்து பிள்ளைக்கு நல்லதே கற்றுக் கொடுக்குறாங்கன்றதுக்காக அவங்க அதை அப்படி செய்யாமலே இருக்கிறாங்களா? சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அம்மா அப்பா என்ன செய்வோம்? சண்டை போடுவோம். அப்போ உனக்கு கற்றுக் கொடுக்குறவர்களும் அவங்களும் எனக்கு துரோகம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஆதாம்ல இருந்து வரிசை எல்லாரும் அந்த மனசாட்சிக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்காமல் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சு? பாவ சுபாவம் வந்து அந்த பாவத்தின் மேலே ஒரு விருப்பம் வந்துடுச்சு. இப்போ இவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலனா, இவனை காப்பாற்றலைன்னா இவங்க எங்கே போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. இந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரட்சிப்பு ஏற்படுத்தினார். அது என்ன ரட்சிப்பு? ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொன்னபடி, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சரிதானா? அது மட்டும் இல்லை, நம்ம மீறுதல்கள் பண்ணும் பொழுது அதை தொடர்ந்து நீங்கள் ஏசாயா 55ல் 53வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் மட்டும் இல்லை, வாதிக்கப்பட்டார். நம்ம பாவத்துக்குள்ளே போகும்போது மீறுதல்கள், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத நம்ம செய்யும்போது ஆண்டவருடைய உள்ளம் வாதிக்கப்படுது. காயத்தை கூட அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு வாதிக்கப்பட்டு உனக்காக அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் இதை உணர்ந்து நீ மன்னிப்பு கேட்டு, ஏசு சுவாமி நான் பாவிதான் ஒத்துக்கணும். இதில் பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் கிடையவே கிடையாது. சரிதானா? கொலை செஞ்சவனுக்கும் ஒன்று தான், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்தவனுக்கும் ஒன்று தான், விபச்சாரம் செய்தவனுக்கும் ஒன்று தான், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தவனுக்கும் ஒன்று தான். இதனால நான் அவனை விட பெட்டர், இவனை விட பெட்டர், நான் ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லாருமே என்ன லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம்? பாவின்ற. இது உணரணும். இதை ஒரு பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, இதை பற்றி கவலையே படுறதில்ல. நமக்கு கவலை எல்லாம் படிக்கணும், எக்ஸாம் போகணும், மார்க் எடுக்கணும். இது பிள்ளைங்களுக்கு. பெற்றோருக்கு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், ட்ரெஸ்ஸை வாங்கணும், இது என்னத்தையோ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி. ஆனால் இது உனக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ரட்சிப்பு கண்டிப்பாக தேவை. இந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இது மன்னிப்பு கேட்குறதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் விஷயம். அதே இந்த எபிரேயர் 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பாருங்கள், அதில் சொல்லியிருக்குது, நம்ம மனம் திரும்பணும். அடுத்தது அவர் மேலே என்ன வைக்கணும்? விசுவாசம் வைக்கணும். என்ன வைக்கணும்? விசுவாசம் வைக்கணும். தேவன் பேரில் என்ன வைக்கணும்? விசுவாசம் வைக்கணும். என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். ரோமர் 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவருடைய ரத்தத்தினாலே. நீ நீயா பர்சனலாக உணரணும். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தரும் உணரணும், நான் பாவிதான், நான் பாவிதான், நான் ரட்சிக்கப்படணும், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவணும், எனக்காக தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார் அப்படின்றத நீ ஏற்றுக்கொண்டு உனக்காகவும் மன்னிப்பு கேட்கணும். உன்னுடைய ஆதி தகப்பன் ஆதாம்ல இருந்து உனக்கு கற்றுக் கொடுத்த உன் பெற்றோர் வரைக்கும் நீ மன்னிப்பு கேட்கணும். உன் பெற்றோருக்காகவும் நீங்கள் அழுங்க. சரிதானா? ஆண்டவர் சொன்னார், எருசலேமின் குமாரத்திகளே உங்களுக்காகவும்
பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னார். பிள்ளைகளுக்காக அழுங்க. ஆனால் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏகப்பட்ட பாவம் செஞ்சுருக்கலாம். அதனுடைய சாபம் இன்னைக்கு உங்கள் மேலே இருக்கலாம். சரிதானா? கலாத்தியர் 3:13 சொல்லியிருக்க, ஆண்டவர் நம்முடைய சாபங்களுக்காக அவர் சாபமாகி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அவர் மரத்திலே தூக்கப்பட்டு நம்முடைய சாபத்தை நீக்கி இருக்கிறார். சரிதானா? பாவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். சரிதானா? நமக்கு கொடிய நரகத்திலிருந்து ரட்சிப்பு கொடுத்துருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலாக சாத்தான் குற்றஞ்சாட்டுகிற அந்த குற்றத்திலிருந்து ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். நம்ம ஏசப்பா நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவிட்டாங்கன்னா சாத்தான் நம்மளை பார்க்கும்போது அந்த பாவம் தெரியாது. அவன் கண்ணுக்கு நம்ம எப்படி தெரியும்? பரிசுத்தவனா தெரியும். அவன் அடிச்சு பிறண்டு ஓடிடுவான். சரிதானா? அவன் நம்ம கிட்ட கூட நிற்க மாட்டான். அதுதான் சங்கீதம் 32:1 சொன்னார், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நம்முடைய பாவத்தை எங்கே தூக்கி போட்டுருந்தாரு? கடலின் ஆழத்தில் போட்டுருந்தார். சரி, இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். 1977 அக்டோபர் 10 ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு நம்மளுடைய வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டார். எனக்கு ஒரு நல்ல தெளிவு இருந்தது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஓட்டப்பந்தயத்தில் இப்போ ஓட ஆரம்பிச்சாச்சு. இப்போ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு தான் சாத்தான் ஏதாவது வெளியே இருந்து கல்லை போட்டுக்குவான். உன்னை நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது. இப்போ உன்னை ஏதாவது ஒரு தப்பில் திரும்ப விழ வச்சுட்டா, திரும்ப ஒரு தப்பு, இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, திரும்ப தப்பு செய்ய முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். எப்போ முடியும்? ஆண்டவரோட நெருங்கி நம்ம வாழாமல், செடியோட கொடி இணைஞ்சு வாழாமல் கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸாக போகும்போது வாழ முடியும். சரிதானா? இப்படி சோதனைக்கு ஆண்டவரும் நம்மளை கொஞ்சம் ஒப்பு கொடுக்குறார். சில பரீட்சைகள் நமக்கு வைக்கிறார். சரிதானா? விசுவாச பரீட்சைகள் வச்ச மாதிரி சில பாவத்துக்கு சில சோதனைகளை சாத்தான் மூலமாக அனுமதிக்கிறார். அதனால் தேவனுடைய சமூகத்தில் அவர் தனித்தனியாக என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கூட பாவ மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டு ஆண்டவர் என்னை ரட்சித்தாருங்கிறத நம்பணும். தொடர்ந்து அவருடைய பாதையில் நம்ம ஓடுவதற்கு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. தீர்மானம் நீ சரியாக எடுத்துட்டு ஏசப்பா நான் இந்த தீர்மானங்களை காப்பாற்றுவதற்கு எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரி, அந்த ஆண்டுடைய கருத்தில் முழுசுமாக ஒப்பு கொடுக்கணும். இதனால தான் பவுல் ஊழியம் செய்யும்போது இந்த பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஞானஸ்நானத்தை அன்னைக்கெலாம் சொல்லுவாங்கல்ல, சிறைச்சாலை அதிகாரி, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் இருக்குது. அவர் சொல்வார், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசின்னு சொல்லிட்டு விட மாட்டார். நீங்கள் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் 32வது வாசித்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்தாங்க. அப்போ நீங்கள் எதை கேட்கணும்? ஒன்று ஊழியக்காரங்க மூலமாக கேட்கணும், அடுத்தது பைபிள் மூலமாக நீங்களே அறிந்து கொள்ளணும். சரிதானா? அதே போல் கொர்நேலியு வீட்டாருக்கும் ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 44வது வசனம் அதிலே இருக்குது. அதில் 14வது வசனத்தில் இருக்குது, பேதுருவை நீ கூப்பிடு, அவன் உனக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான வசனங்களை சொல்லுவான். இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் என்ன வசனம்? ரட்சிப்புக்கு ஏதுவான வசனம். அந்த வசனத்தை அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கேட்டாங்களாம். நீங்கள் அப்போஸ்தலர் 10:33 பாருங்கள். இவர் கொர்நேலியு பேதுருவை கூப்பிட்டு விட்டுட்டாரு. ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கார். நம்ம சில நேரங்களில் நம்ம மக்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, ஊழியக்காரர் வந்திருக்காருன்னா ஊழியக்காரர் முகத்தையே பார்க்குறது. நீ ஊழியக்காரர் வந்திருக்கிறாருன்னு வாங்க, நான் உங்களை தப்பாக சொல்லலை. ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர் வந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு பிசாசு தொந்தரவு இருக்கா, அது இருக்கா, நண்பர்கள் இருக்காங்களா, கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் நீ யார் சமூகத்தில் நிற்கணும்? தேவ சமூகத்தில் நிற்கணும். அப்போஸ்தலர் 10:33 பாருங்கள். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். ஊழியக்காரன் வர்றது, நம்ம சபைக்கு ஊழியக்காரங்க வர்றது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும் படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். நீ எப்போ எந்த இடத்துல போனாலும், ஒரு ஊழியக்காரங்கிட்ட போனாலும் ஊழியக்காரங்களை பார்க்கவே செய்யாதீங்க. சரிதானா? ஏசுசாமியே சொல்லிட்டாரு, மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவனை பார்க்காத, அவன் மனுஷன்தான். அவன் சொல்லுகிறபடி செய்யுங்கள். சொல்ல பயமாக இருக்கா? அவன் செய்கையின்படி செய்யாதீர்கள். ஏன்னா ஊழியக்காரங்கிட்டையும் சில குறைகள் இருக்கலாம், நீங்கள் நெருங்கி பழகும்போது பார்க்கலாம். அப்போ இந்த செய்கையின்படி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சரிதானா? அப்போ நமக்கு முன்மாதிரி யார் தான்?
ஏசப்பா தான் நமக்கு முன்மாதிரி. யார் தான்? ஏசப்பா தான். ஊழியக்காரங்க வந்திருக்கும் போது இந்த ஊழியக்காரர் அப்படி அந்த ஊழியக்காரர் அப்படி கம்பேர் பண்ணுறது பேசுறது அதெல்லாம் செய்யாதீங்க. யார் சமூகத்தில் உட்காந்துருங்க? தெய்வ சமூகத்தில் உட்காந்துருங்க. அப்படி அந்த கொர்நேலியு வீட்டார் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டதுனால 44வது வசனத்தில் சொல்லியிருக்குது, இந்த வார்த்தைகளை பேதுரு அவர் சொல்றார். 43ல் சொல்றார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி சொன்னார்கள் அப்படின்னு. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டுன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க மேலே எல்லாம் என்ன கிடைச்சிதான்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைச்சிது. அப்போ இதில் பேதுரு வல்லமை உள்ளவர், அவங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சிது. வேற எங்கேயுமே அப்படி கிடைக்கல. அப்படி தப்பு கணக்குப்படாதீங்க. கேட்க வந்தவங்க எப்படி இருந்தாங்க? தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. சரிதானா? அதனால் நீ வீடோ ஆலயமோ எந்த இடத்துலையும் யார்கிட்ட ஒரு செய்தியை கேட்டாலும் சரி, நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த செய்தியை கவனிக்கணுமே தவிர, ஊழியக்காரர் இவர் பெரியவர் அவர் சின்னவர் இந்த பேச்செல்லாம் என்ன செய்யக்கூடாது? பேசவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது. அவங்க சொல்லுகிற வேத வசனங்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அதுவும் அது வேதத்துக்கு ஒத்து இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கணும்னா நீ அந்த அளவு வேத வசனத்தில் என்ன செய்யணும்? வளர்ந்துருக்கணும். சரி, அப்படி நம்ம இப்போ எபிரேயர் 6வது அதிகாரத்தில் அதில் கடைசி 1-2 வசனத்தில் கடைசியில் சொல்லியிருக்குது, நாம் பூரணராகும்படி கடந்து போகணும். எபிரேயர் 2:10 பாருங்க. எபிரேயர் 2:10, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி. நம்மளெல்லாம் மகிமையில் கொண்டு வந்து ஏசப்பா சேர்க்க போகிறாங்க. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி அவர் இல்லையா? அப்படிதானே? அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. யாருக்கு உபத்திரவமா? ரட்சிப்பின் அதிபதி யாரு? ஏசப்பா. அந்த ஏசப்பாவுக்கு அவர் பூரணப்பட்டவர் தான். ஆனாலும் உலகத்தில் யாரா பிறக்கிறாரு? மனுஷனா பிறக்கிறாரு. அவரையே பூரணப்படுத்துவதற்காக எதன் மூலமாய் தான் பூரணப்படுத்துகிறார்? உபத்திரவங்களின் மூலமாக தான் பூரணப்படுத்துகிறார். அதனால இப்போ அஸ்திபாரம் உங்களுக்கு போட்டாச்சு. நான் அஸ்திபாரங்களையே அதில் கொஞ்சம் உடஞ்சி கிடஞ்சி கிடந்ததுன்னா அதை சரி பண்ணியாச்சு. இப்போ நீ மனம் திரும்பியே இருக்கணும். கண்டிப்பாக நீ பாவம் செய்கிறியோ செய்யலையோ உன் மனசாட்சிக்கு உனக்கு பாவம் இல்லைன்னு தோணும். ஆனால் செய்தாலும் செய்யாட்டாலும் நம்ம யார்? பாவிதான். நீ பயங்கர ஒரு ஆபத்தில் இருக்கிற, நரகன்ற ஆபத்தில் இருக்கிற. மரணம் என்னைக்குன்னு தெரியாது. அவன் மரணத்துக்கு அதிபதி. எபிரேயர் அதே 2:14 பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு மரணத்தினாலே நம்மளை அழிக்கும்படிக்கு ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறியிருக்கிறார். அவர் ஜீவ அதிபதி, ரட்சிப்பின் அதிபதி. அவரையே ஆண்டவர் உபத்திரவத்தினால பூரணப்படுத்தினார்னா நீயும் பூரணப்படணும்னா வாழ்க்கையில் எதற்கு ரெடியாக இருக்கணும்? உபத்திரவங்களினால தான் பூரணப்படுத்துவார். உபத்திரவம் வந்தால் தான் உனக்கு அதில் களிம்பு போகும். மல்கியா 2வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. லேவியரை ஆண்டவர் உட்கார்ந்து சுத்திகரிப்பாராம். வெள்ளியை சுத்திகரித்த மாதிரி, தங்கத்தை சுத்திகரித்த மாதிரி உட்கார்ந்து சுத்திகரிப்பாராம். அப்படின்னா அர்த்தம் என்ன? கொஞ்சம் கூட அதில் என்ன இருக்கக்கூடாது? களிம்பு இருக்கக்கூடாது. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ரொம்ப பேராசை இல்லை? நம்ம ஆண்டவர் ரொம்ப மோசமானவர், அப்படி தானே? அவருக்கு ரொம்ப பேராசை. நம்மளாம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். சாத்தானுக்கு என்ன ஆசை? அசுத்தத்தின் மேல் அசுத்தம், அசுத்தத்தின் மேல் அசுத்தம். அவன் அதுக்கு குறி வைப்பான். நீ இப்போ பிசாசு கையில் சிக்கி இருக்கிறியா? நீ ரட்சிக்கப்படலைனா, நீ உண்மையாக மனம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டுடைய பிள்ளையாக மாறி அவருடைய சித்தத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உபத்திரவத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலன்னா நீ யார் கையில் இருக்கிற? சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. இயேசுவையும் காப்பாற்ற முடியாது. சரிதானா? ஏசப்பாவாலையும் உன்னை, அவர் பெரிய ரட்சிப்பின் அதிபதி தான். ஆனால் நீ விசுவாசித்து அவரிடத்துல வந்து அவருடைய பிள்ளையாக மாறலனா யாரும் உன்னைய காப்பாற்றவே முடியாது. இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருந்தா எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வே? அதனால எல்லாரும் இப்பொழுது எழுமி நிற்போமா? எழுமி நிற்கிறவங்க நிற்கலாம். முழங்கால் படிக்கணும்னா படியுங்களேன். அன்பு தகப்பனே,
இந்த நாளிலும் தேவரீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு நாங்கள் தப்பித்து கொள்ளவே முடியாது. ரட்சிப்பினால் இந்த நாளிலே எங்களை ஆண்டவரை மீண்டும் அலங்கரித்ததற்காய், எங்களுடைய அஸ்திபாரங்களை மீண்டும் புதுப்பித்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஜனங்களை தேவரீர் வழிநடத்துவீராக. ரட்சிப்பில் பூரணப்பட உதவி செய்யுங்க. முடிவு பரியந்த நிலையிலிருந்து ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் பக்கத்தாலே வளர்த்தையும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.